அருமையான ஊர்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்ல ஊர்மா. நீங்க கூட சமீபத்துல புத்தக திருவிழால பேசுனீங்க. மகாராஜா அதையும் பாத்துட்டீங்களா? நிலவை தொலைத்தவர்கள் யார்? தர்மபுரி அதியமான் பிறந்த ஊர். அவருடைய அரசவையில எத்தனையோ புலவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆண்பார் புலவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கனியை அவர் யாருக்கு கொடுத்தார்? அவ்வை என்கின்ற ஒரு பெண்பார் புலவருக்கு கொடுத்தார் என்றால் பெண்களுடைய பெருமையை அறிந்த மண் இந்த மண் என்பதால் நீங்க தீர்ப்பை பெண்களுக்காகவே தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனக்கு யாராவது நெல்லிக்கனி கொடுங்க. அது இந்த அணியில இருந்து கொடுத்துருப்பாங்களே. அதுவும் நிறைய உதவிகள் சார் செஞ்சாங்க. அவங்களுடைய நிறுவனம் பெயரே பாருங்க, கயல். அது ஒரு பெண் பெயர் தான் வச்சிருக்கிறேன். இயல்பாவே இரக்கமும். கயல்ன்றது பெண் பெயர், ஆண் பெயரா? இல்ல நீங்க சொன்னா பெண் பெயர் தாங்க. என்னங்க நீங்களே இப்படி இவங்களோட சேர்ந்துக்கிறீங்க? இல்லம்மா, கயல்னா எனக்கு தெரிய மீன்னு அர்த்தம்னு நினைச்சேன். பொதுவா அந்த பேர் யாருக்குங்க வைப்பாங்க? கயல் பெண்ணுக்கு தாங்க வைப்பாங்க. கயல் விழி வைப்பாங்க இல்லையா? நீங்க சொன்னா சத்தியம் தான்மா. இரக்க குணமும் அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டா இறங்குகிற ஒரு பண்பும் பெண்களுக்கு இருப்பதால் தான் அந்த பெண் பெயரை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அவர் வச்சிருக்கிறார். அதுக்காக இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய பாராட்டுகள். எதிரணில இருந்து சகோதரர் சவுந்தர பாண்டியன் கொசுறு வேட்டியா கொசுவல வேட்டியா? அது ஒரு 2 பேர் தான்மா. அவர் கொசுறு வேட்டி. பிரச்சனை வேட்டி தானா? தனபால் சார், தனபால் ஐயா இது ஒரு கொசுவலை வேட்டி. இதை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலா ஒரு காட்டன் சில்கி அவர் போட்டு. அப்படியா? நம்ம காட்டன் சில்க் வேட்டி. காட்டன் சில்க் அது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா எந்த புடவை கடையிலயும் இலவசமாலாம் தர மாட்டாங்க. இது எப்படி ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டு. அது சாதாரண காட்டன் வேட்டி தான். இருக்கட்டும், இங்க காட்டன் தானே இப்ப விலை கூட தாமா. இப்ப நாங்களும் காட்டன் சரி தானே கட்டிருக்கோம். யார் பட்டு சரி கட்டிருக்கோம்? சும்மா அந்த ஆண்கள் வாயில இருந்து வர்றது பூரா பொய் தான். என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டே போறது. வீட்டுல என்ன பொய் சொல்றதோ அதையே மேடையிலே வந்து மெயின்டைன் பண்றேன். நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன், வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய்ன்னு வேற சொல்லு. சரி பரவாயில்ல, வந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டோம். இல்ல, அவர் தொடங்கும் போதே என்ன சொன்னாரு? எனக்கு கணக்கு பாடத்தில் கடன் வாங்குவது பிடிக்காது, அதனால எல்லா கணக்கையும் நான் தப்பா தான் போடுவேன், 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். நியாயமா சொல்லுங்க, இங்க நிறைய பேர் படிச்சவங்க இருக்கீங்க. எல்லா கணக்கையும் தப்பா செஞ்சு 50 மார்க் யாராவது போடுவாங்களா? இந்த பிள்ளைகளுக்கு தங்க காயம் கொடுக்குறவர் இருக்காரு, அப்படி செஞ்சு 50 மார்க் போடுவீங்களா? அப்ப போய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் இல்ல, அந்த வாத்தியாருக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம். உண்மையில இது என்ன கணக்குன்னே தெரியல. இது ஆண்கள் கணக்கு. ஆண்கள் கணக்கு பூரா பொய் கணக்கு என்பதை தொடக்கத்திலேயே நிரூபித்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அவர். மனைவிக்கு 38,000 ரூபாய் சேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்பது மாதிரியா இருக்கு. அவர் தர்மபுரிக்காரர் தான். இங்க உள்ள எந்த பெண் 38,000 ரூபாய்க்கு இந்த தீபாவளிக்கு ஒரு சாரி எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஒண்ணு நீங்க கை தூட்டுறீங்க சார். எந்த பெண் பட்டுச்சேலை எடுத்திருக்காங்கன்னு அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. அணியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த பெண்ணாவது எடுத்திருக்கீங்களாமா இந்த தீபாவளிக்கு 38,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்திருக்கீங்களா? எடுக்கல. அப்ப எவ்வளவு பொய் பேசுறாரு இந்த ஆண்கள். இவ்வளவு பொய் பேசி நீங்க ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி ஜெயிச்சு என்னையா சாதிக்க போறீங்க? ஈவு இறக்கம் இல்லையா? மனசாட்சி இல்லையா? நெஞ்சில ஈரம் இல்லையா? வேட்டி கொசுவலை இல்லையா? கொசுறு வேட்டியா இல்லையா? என்னென்ன கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இதுல கடன் இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்களே. அப்படி யார்கிட்ட கடன் வாங்குறாங்க தெரியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம்னா ஆண்கள் நேரா வந்து மனைவிட்ட தான் நிப்பாங்க. அது வரைக்கும் அன்பா கூட பேசிருக்க மாட்டாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு, என் பிரச்சனை தீர்றது உன் கையில தான் இருக்கு, என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்கு, நம்ம குடும்ப தீபாவளி கொண்டாடுறது உன் கையில தான் இருக்குன்னு 2 பவுன் வளையல உருவிட்டு போயிருவாங்க. கேட்டா நான் கடன் வாங்கினேன். எதை வச்சு கடன் வாங்கினீங்க? உங்களை நம்பி யார் கடன் கொடுப்பா அந்த ஊர்ல? உலக வங்கியா தரும். பெரிய ஐநா சபை உறுப்பினர் இவரு. உலக வங்கியில இருந்து இவருக்கு கடன் கொடுக்குறாரு. எல்லாம் எங்க வளையல எங்க நகையை வாங்கி அடகு வச்சு கடன் வாங்கிட்டு நான் கடன் வாங்கினேன். அது திருப்பி கட்டுறது நீங்க தானமா? திருப்பி எங்க நகை விலை ஏறும்போது நாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சு இன்னொரு நகை வாங்கிக்குவோம். அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. இதுதாங்க மேக்கப் பண்றது. அவங்க மேக்கப் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அது முகத்துக்கு மேக்கப் பண்றது இல்ல. குடும்ப பிரச்சனைகளை வெளியே தெரியாம மேக்கப் பண்ணுவதுதான் பெண்களுடைய வேலை. இதுல பெண்கள் வாங்கின நகைகள்லாம் வாங்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகை இன்னைக்கு எவ்வளவு கூடிருச்சு. ஆனா ஆண்கள் வருஷம் கொண்டாடுறீங்களே 300 கோடி. பொங்கலுக்கு ஒரு 300 கோடி, தீபாவளிக்கு 400 கோடி. அது என்ன ஆகும்? எத்தனை மடங்கு? 10 மடங்கு உங்க உடம்ப கெடுக்குங்கிறது கூட தெரியாம எங்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? தனபாலனை பாருங்களேன், கை கட்டிட்டு நல்ல பையன் மாதிரி உட்காந்துருக்கு. கையை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன். வீட்டுல வந்து ஒரு பொங்கல் தீபாவளி வந்தா எல்லா வேலையும் இவரும் கலந்துக்கிடுவார். போன பொங்கலுக்கு இவங்க மனைவி பொங்கல் கிண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் கொஞ்ச நேரம் கிண்டுங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க தான் நல்லா கிண்டுவீங்களே அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இவர் நல்லா கிண்டுவார். பாத்தீங்கல்ல, நல்லா கிண்டுனாரா இல்லையாங்க? அவர் வீட்டுக்கு யாருமா போனது? நான் அந்த அண்ணிட்ட ஒரு நாள் பேசினேன், நெல்லிக்காய் வாங்க போயிருந்தேன், எனக்கு தான் வேலை. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, பொங்கல் கிண்டுங்க கொஞ்ச நேரம். உள்ள போயிட்டு வந்தேன், கிண்டிக்கிட்டு இருந்தாரு. ஏங்க இப்படி கிண்ட கூடாதுன்னு? இல்லடி, குனிஞ்சு கிண்டும் போது மொபைல் போன் உள்ள விழுந்துருச்சு, அதை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவரை போய் கிண்ட சொன்னதான் தப்பு. ஆமா, கிண்டல் பண்ண சொன்னா நல்லா கிண்டல் பண்ணிருப்பாங்க. இதுல இவர் எல்லா வேலையும் செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை விட்டார் பாத்தீங்களா? ஊதாங்குழல் வச்சு நீங்க தான் வேலை பாக்குறீங்களா? ஊதாங்குழல் எந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க? ஊதாங்குழல் யூஸ் பண்ணி 40 வருஷம் ஆச்சா? அப்ப இவர் அடுப்படி பக்கம் எட்டி பார்த்தேன் 40 வருஷம் ஆயிருச்சுங்கிறது தான் உண்மை.
கேஸ் அடுப்பு வந்து ஸ்டவ் அடுப்பு வந்து இப்ப என்னென்னமோ வந்துருச்சு. அவன் வந்துருச்சு, அவன் வந்துருச்சு. அவன் வந்திருக்கு, இவன் வந்திருக்கு. இது அடுப்படிக்கு போகாதவன் எவன்? டை மிஷின்ல ஏறி போய் தான் நான் இனிமே பிற்காலத்துல போய் உட்காந்து ஊதாங்குழல வச்சு ஊதணும். இதுல வேற அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். ஆசிரியர் வேலைக்கு போயிட்டு வீட்டுல பொங்கல் கிண்டுறது போக மிச்ச நேரம் கிடைக்கும் போது உட்காந்து ஆராய்ச்சி செய்வார். ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த வேட்டுகள் எல்லாம் எப்படி வெடிக்கின்றன, இந்த வேட்டுகள் வெடிப்பதை வைத்து அது ஆண்களா இல்லை பெண்களா என்பதை அவரே ஒரு நடுவராக இருந்து தீர்மானம் செய்திருக்கிறார். இந்த புஷ்வானம் பார்த்தீர்களா, அதுதான் பெண்கள். சங்கு சக்கரம் பார்த்தீர்களா, அதுதான் ஆண்கள். புஷ்வானம் இருந்த இடத்துல இருந்து புஷ் என்று மேலே போகும். இதெல்லாம் கண்டுபிடி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கார். சங்கு சக்கரம் சுத்தி சுத்தி வரும். அதானே நாங்களும் சொல்றோம். சங்கு சக்கரம் மருந்து தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் ஆடும். போட்டிருக்க சரக்கு அப்படியே தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் இல்ல 10 மணி நேரம் ஆடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்குயா பேர் கெட்டு போச்சு? இது இருக்க இடத்துலதான் எரியும். மருந்து இருக்க வரைக்கும் தான் எரியும். அது சரக்கு தீர்ற வரைக்கும் ஓடும். பாயும், பக்கத்து வீட்டுக்கு பாயும், எதிர்த்த வீட்டுக்கு ஓடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரோபோட் வந்துச்சு இல்லையா, அது எந்த பக்கம் வருதுன்னே தெரியாம நம்ம பயந்து அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அது மாதிரிதான் சங்கு சக்கரம். நம்ம இங்கதான் பத்த வச்சிருப்போம். அது அந்த பக்கம் ஓடும், இல்ல இந்த பக்கம் ஓடும், இல்ல தெரிச்சு கூரைக்கு போகும். ஆனா புஷ்வானம் இருந்த அதே இடத்துல இடத்துல தான் இருக்கும். அது வாட்டுக்கு முடிஞ்ச பிறகு அமைதியாயிடும். அப்புறமே சாக்கடையில விழும். கடைசி சங்கு சக்கரம் வந்து சுத்தி சுத்தி பாத்திருக்கீங்களா, சுத்தி 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 மருந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஆடி கரெக்டா சாக்கடையில தான் விழும். புஷ்வானம் அது பாட்டுக்கு அது ஒண்ணுமே தெரியாது, வச்ச இடத்துலயே நிக்கும். அதுதான் பெண்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வானத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுக்கிறவள் தான் எங்கள் பெண்கள். அப்படி அதாவது பெண்கள் எல்லாம் புஷ்வானம்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒத்துக்கிறோம். இதுல என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? இந்த மாதிரி மட்டாப்பையும் பட்டாசையும் சங்கு சக்கரத்தையும் கெட்டிக்கிட்டோம்னா நாங்க புஷ்வானமாகத்தான் வாழ வேண்டும். வேற என்ன ராக்கெட் மாதிரியா நாங்க போக முடியும்? அது சாக்கடையில விழுகிற அந்த சக்கரத்தை கல்யாணம் பண்ணியே இது வெடிக்குதுன்னா புஷ்வானம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுல வீதியிலே வருவதை எல்லாம் நீங்கள் வாங்காதீர்கள். ஆமா, வீதியில வர்றவ என்னங்க அம்பானியா வந்து வித்துக்கிட்டு இருக்காரு. எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு இந்த ஆள் வந்து விற்பான். அலுமினிய கிண்ணம், அலுமினிய கிண்ணம், இந்த பூரி கட்டை, இந்த அப்பளம் பொரிக்கிறது, எதை எடுத்தாலும் 10 ரூபா. சரி, இந்த தீபாவளிக்காக 2 நாள் வந்து விற்கிறாரு. அவருக்கும் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குல்ல, பெரிய கடையிலேயே எடுத்தா இவருக்கு யாருங்க வருமானத்தை கொடுப்பது என்று அவருக்கு ஒரு வருமானம் 50 ரூபாய்க்கு வாங்குவோயா. நமக்காக இல்ல அவருக்காக. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆட்டோ அண்ணனுக்காக நான் 50 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தேன், அவர் இரவு எனக்காக காத்திருப்பார். நீங்கல்ல, எங்களை நம்பிதான் இந்த அண்ணன் வந்து நிக்கிறார். அதனால ஒரு 50 ரூபாய் அந்த அண்ணன் கிட்ட வாங்குறோமே தவிர மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே அண்ணனிடம் கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. வெவ்வேறு ஃப்ளோர்ல கொடுப்போம். ஐயா, உண்மையிலேயே திருவிழா பண்டிகைன்னா ஆண்களுக்கு கொண்டாட்டம், அது பெண்களுக்கு தான் திண்டாட்டம். உண்மை. ஒரு சாதாரண வேலைங்க. நாளைக்கு காலையில இவங்க எல்லாரும் பாருங்க, ஒட்டடை அடிக்கிறதுல இருந்து, பேனை துடைக்கிறதுல இருந்து, பாத்திரத்தை எடுத்து கழுவி திரும்பி வைக்கிறதுல இருந்து, அடுப்படியை கிளீன் பண்றதுல இருந்து, பூஜை அறையை ஒதுக்குறதுல இருந்து எல்லா வேலையும் செய்வது பெண்கள், பார்த்து கொண்டே இருப்பது ஆண்கள். அப்படியே பாப்பாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் வேலை. பாத்திரம் விளக்குறதுல எவ்வளவு கஷ்டம் தானே தெரியுமாயா? சில பாத்திரத்தை சோப்பு வச்சு விளக்கிடலாம், சில பாத்திரத்தை புளி வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை பீதாம்பரின்னு ஒரு பவுடரை வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை சாம்பல் வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை விபூதி வச்சு துடைக்கணும்னா பாத்திரத்தை மட்டுமல்ல குடும்பத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். காலையில கடையில போய் கறிக்கடையில நிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு உடம்பு வலிக்குதுன்னா நைட்லயே கறி வாங்கணும். அந்த கறியை அலசி சுத்தம் பண்ணி, ஒருத்தருக்கு கொத்துக்கறி, ஒருத்தருக்கு குடல் கறி, ஒருத்தருக்கு எலும்பு குழம்பு. இதுல கணவருக்கு தலைக்கறி தான் பிடிக்கும். பெரிய அஜித் ரசிகர் இவரு, எனக்கு தலைக்கறி தான் பிடிக்கும் அப்படிப்பாரு. அதையும் நாங்க செஞ்சு கொடுத்து எவ்வளவு வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா பூஜாரியில வந்து ஒரு மணி அடிச்சுட்டு கற்பூரம் காமிச்சிட்டு தொட்டு கும்பிடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. நாங்க ஓரமா நிப்போம். குடல் ரெடியா இருக்கும். ஆமா, குடல் ரெடியா இருக்கும், ரத்தம் புரிச்சு ரெடியா இருக்கும், மூளை வறுத்து வச்சிருக்கும். இல்லாததெல்லாம் செய்யணும்ல அவருக்கு. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான். உங்களை கல்யாணம் பண்ண முன்னாடி அவருக்கு மூளையே இல்ல. உண்மையிலேயேங்க சமையல்ல அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு அதிகமா குழம்புவது எங்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். என்ன பண்றது, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு. இதுல எங்களை போய் இவங்க செலவுன்னு சொல்றாங்களே. தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாருங்க போய் பாக்குறாங்க? யார் போறது? ஒரு நல்ல படம் கூட வரல. வராத நல்ல படத்துக்கு எப்படி போறாங்க? 100 ரூபாய் பெறாத டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து முதல் ஷோ பார்ப்பது ஆண்களாக இருக்கிறார்களா பெண்களாக இருக்கிறார்களா என்று நீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேரும் வேலைக்கு போறோம். ஆனா தீபாவளி அன்னைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்குறது பெண்கள் தலையில் மட்டும்தான் கட்டப்படுகிறது என்றால் இது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அதைத்தான் ஒருத்தர் கவிதையில சொன்னாரு. பாட்டிக்கு சுண்டக்கா வத்தல், தாத்தாவுக்கு ஃபில்டர் காஃபி, அப்பாவுக்கு முந்திரி பக்கோடா, அண்ணனுக்கு குலோப் ஜாமுன், தம்பிக்கு முட்டை பொடிமாஸ் என்று குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடித்ததையே பார்த்து பார்த்து செய்யும் அம்மாவுக்கு பிடித்தது என்பவோ குடும்பம் மட்டும்தான் எழுதுறோம். எல்லாத்துக்கும் பிடிச்சது செய்வோம். என்னைக்காவது நமக்கு பிடிச்சது செஞ்சிருக்கோமா? எல்லாரும் சாப்பிட்டது போக கடைசி எங்களுக்கு என்ன தெரியுமா மிஞ்சி இருக்கும்? ஆறி போன டீ,
மீந்து போன இட்லி, தீஞ்சு போன தோசை, இதுகெல்லாம் மிச்சம் வச்ச சோறு, இத சாப்பிட்டுட்டு அடுப்பங்கரையில் அடிமை பெண்கள் போல இருப்பது எங்கள் பெண்கள். அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்கள் என்று சொல்லி பண்டிகை, தீபாவளி எந்த கொண்டாட்டத்திலும் ஆண்கள் அதை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் திண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.